ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி தொக்கு செய்யணும். தக்காளி 1 கிலோ எடுத்திருக்கேன்ப்பா. நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. தக்காளியை முதல்ல கட் பண்ணுறப்ப அந்த காம்பு பக்கத்தில் இருக்கும்ல, அந்த இதை கட் பண்ணி எடுத்துருங்க. நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கட் பண்ணி எடுத்துருக்கு. இந்த அளவு கட் பண்ணி எடுத்துகிட்டு தக்காளி நம்ம துடைக்கிறப்ப அந்த ஹோலையும் நல்லா தொடச்சிருங்க. ஏன்னா அதில் கூட சமயத்தில் டேமேஜ் இருக்கும். அதை பார்த்து அதை தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன். லைட்டாக தோல் இருந்தாலும் பரவாயில்லப்பா, அது மாதிரி தான் உரித்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் வெந்தயம் வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அது தனியாக வறுத்து வச்சுக்கணும். வறுத்து வச்சதுக்கப்புறம் என்னென்ன பொருள் பார்ப்போம் வாங்க. தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. புளி வந்து ஓடு நார் இல்லாமல் இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கணும். மிளகாத்தூள் வந்து நான் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக வேணும்னா எடுத்துக்கங்க. என் தூள் காரமாக இருக்கும்ப்பா, வேணா 1 ஸ்பூன் நீங்கள் காரம் சாப்பிட்ணுன்னா சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூள், பூண்டு, அப்புறம் வந்து உப்பு. வெந்தயத்தை தனியாக நுணுக்கி எடுத்து வச்சுக்கப்போ லாஸ்ட்டாக தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி வந்து எந்த இதுவுமே சேர்க்காமல் தக்காளியை வதக்குறோம். தக்காளி கொஞ்சம் நல்லா வந்து தோல் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அப்போ வந்து நம்ம புளியை போடணும். புளியை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கினோம்னா நல்லா பேஸ்ட்டாகிடும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உள்ளதுக்கும் வதங்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வதங்கி நல்லா பேஸ்ட் ஆகிடும். அதை வந்து ஆற வச்சு பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. ஆற வச்சு மிக்சியில் நல்லா அடிச்சு வச்சு, தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கணும்ப்பா. நல்லா படபடன்னு வெடித்து வரப்போ பூண்டை சேர்த்துக்கணும். பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கிடுச்சினதுக்கப்புறம் மிளகாத்தூள் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கணும். மிளகாத்தூளை அந்த கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அந்த எண்ணெயை கொஞ்சம் நான் பூண்டை நவுத்தி விட்டு நடுப்புற எண்ணெயில் வறுத்துக்கிறேன்ப்பா. ஊறுகாயாக இருந்தாலும் சரி, தொக்கா இருந்தாலும் சரி, வந்து மிளகாத்தூள் வறுத்து போட்டிங்கன்னா சூப்பராக நல்லாயிருக்கும். நாளும் இருக்கும், நல்லாவும் இருக்கும்ப்பா. பச்சை வாசம் இல்லாமல் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நல்லா அதையும் சேர்த்து பூண்டையும் சேர்த்து திரும்ப நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசம் வரும் பார்த்திங்களா, அந்த மிளகாத்தூள் வாசம் கமகமன்னு. அப்போ வாரப்போ நம்ம அந்த தக்காளி தொக்கை சேர்த்துக்கணும். எதுவும் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கக்குள்ள நம்ம இடையில தான் உப்பு போடணும். கல் உப்பு தான் எடுத்து வச்சுருக்கோம், கல் உப்பு தான் போடணும். நான் வந்து எடுத்து வச்சுருக்க அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுது உப்புன்னா அதுன்னா வந்து இடையில சேர்த்துக்கலாம். நான் எப்போ சேர்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ அது உப்பு பாருங்கள் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. வதங்கி ஓரளவு வந்துடும் பார்த்திங்களா. வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போடணும். ஒரே ஸ்பூன் சர்க்கரை போடணும்ப்பா. இனிப்பு காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் தான் போடுறேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கணுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கணுன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளை மட்டும் டேரெக்டாக சேர்த்துறீங்க. எண்ணெயில் வறுத்து தான்ப்பா சேர்க்கணும். அப்படி தான் சேர்க்கணும். டேரெக்டாக சேர்த்திங்கன்னா வீணாக போயிடும். லாஸ்ட்டாக வந்து நம்ம வறுத்து நுணுக்கி வச்சோம்னா வெந்தயத்தூள் அதை போட்டுக்கிறோம்ப்பா. அதை போட்டு நல்லா பரட்டி விட்டிங்கன்னா நேரம் ஆக நல்லா சுண்ட எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்துடும் அல்வா பார்த்துக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வரும் பாருங்கள். காமிக்கிறேன். நல்லா சுட சாதத்தில் இந்த பாருங்கள் தொக்கு இப்படி வந்திருக்குன்னு. கொஞ்சோண்டு போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்ப்பா. ட்ரை பண்ணி பாருங்கள். சைடிஷ்ஷாக அப்பளமும் உங்களுக்கு பிடிச்சது வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்ப்பா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.